ஸ்குவாட்ஸ்ல யாரும் இல்ல ப்ரோ பா அலைய பா 100. ஐயோ என்ன அப்படி நிக்கிறாங்க. அது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் செத்துருக்காரு. இல்லப்பா 100 இப்பதான் பா செத்தான். இப்பதான் பா செத்தான் 100 பேர் பா. திருப்பி தூக்கிட்டு வராங்களா? ப்ரோ இன்னும் 100 பேர் உயிரோட இருக்காங்க. அப்பா ஜோன் வரும் நினைக்கிறீங்களானே? இந்த வெறியா இருக்கும் பா வெறியா. எல்லாம் அப்பா எடுக்கறாங்க பாருங்க. ஒரு எங்க டீம் பாருங்க மாஸ்டர் மைண்ட வந்து புடிச்சிட்டாங்க ஸ்கூல்ல. பாத்தீங்களா? அட என்ன மாஸ்டர் மைண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டீம் மைண்ட் தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இருங்க அவ்வளவுதான் புடிச்சாங்களா இல்லையா? ஆனா எனக்கு ஜெயானி ஒரு பாயிண்ட் என்ன மாஸ்டர் எல்லாரும் ஜெயானி மாஸ்க் காட்டிடுச்சுன்னு என்ன பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியல சிஸ்டர். வேற ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியல புரியல எனக்கு. இல்ல அந்த மாஸ்டர் மைண்ட் ஒரு பாயிண்ட் ஓகே. வேற அந்த நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். புடிச்சிட்டு இருக்காங்க சென்டர் ஜோன்ல. உங்க டீம் எங்க இருக்கு? உங்க டீம் பாருங்க. இன்னும் ஜோன்க்குள்ள என்டர் ஆகல. இப்பதான் ஜோன்க்குள்ள வராங்க. வெயிட் பண்ணுங்க. இன்னும் என்டரே ஆகல. எங்க டீம் பாருங்க சென்டர் ஆஃப் ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. அது சென்டர் ஜோன்ல புடிச்சாலும் டக்குன்னு வெளியில போறதுக்கு தெரியாதா உங்களுக்கு? வழி இருங்க வருவாங்க. டீம் வந்தால அடிச்சு நிப்பாங்கல்ல. அதான் அப்படிங்க பாக்கலாம் யார் அடிக்கிறான்றது. இருக்காங்க பாருங்க. ரைட்ல இறங்கிட்டாங்க. ஓ பக்கத்துல ஒரு டீம் வந்துட்டாங்க. எந்த டீம் இது? பாஸ்ட் லைவ் மாஸ்டர் இஸ் லைவ் அனிமல் யூ see உங்க ஜேபிடிஎஸ் வந்துட்டாங்க சென்டர் ரூம். வாய்ப்பு இருக்கா ஜெனி? டிபிடிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? உன்ன நீ தான டிபிடிஎஸ். நான் விபிடிஎஸ். விபிடிஎஸ்ஆ? ஓ டிபிடிஎஸ் காரி இவளா? ஓகே டிபிடிஎஸ் பக்கத்துல ஒரு டீம் வந்திருக்கு. ஜெயனி என்ன நினைக்கிற? டிபிடிஎஸ் அடி வாங்க நினைக்கிறியா அடிப்பாங்க நினைக்கிறியா? அடி வாங்கன்னு சொன்னா சூப்பர் கேர்ள் அழுதுருவாங்க. இந்த அணி பார்த்தா அடி வாங்குற அணி மாதிரி தான் இருக்கு ஜெயனி. இது வந்து சற்று தம்பான அணி தான். ஐடி ஆல்பா மாஸ்டர்ஸ் லைவ் ஸ்பார்க்கிஸ் லைவ் அனிமல் யூசி எல்லாம் கொஞ்சம் கில் கொடுக்க வந்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. நேத்து எப்படியோ புரண்டு லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வந்து ஒருத்தர் ஜெயிச்சு கொடுத்தாரு. நாக்கு வச்சுட்டாங்க. ஒரு நாக்கு பாத்தீங்களா இல்லையா? நாக்கு ஜோனை தூக்கி அந்த சைடு போட்டுருச்சுன்னா அவங்க ஜோனுக்கு போல. யாருமே இல்லை இப்போதைக்கு. எல் பில்டிங் புடிச்சோம்னா செம்மையா இருக்கும். தின்னோ போய் குஞ்சிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். மோஸ்ட்லி எல் பில்டிங் தான் புடிப்பாங்க. குஞ்சிக்கிட்டே நேத்து கூட அப்படிதான் புரண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜோன்குள்ளே படிச்சிட்டு இருந்தாங்க. ஜிபிடிஎஸ் வந்து போறாங்க. அது வந்து ஏப்பா நின்னா அடி விழுந்துருப்பா. அதனால குஞ்சிட்டே வராங்க. இந்த பாருங்க இப்ப ஜேபிடிஎஸ் பக்கத்துல தான் போயிட்டு இருக்காங்க. குத்துறாங்களா? ஜேபிடிஎஸ் கிட்ட ஆமா. தின்னு ஆங்கில எடுக்க போறாரோ? தொட்டு கிட்ட ஏறாங்களா? மெடிசன் ஓபன் பண்ணா. உங்களுக்கு இப்ப ஃபயரும் பியும் மாறி வந்துட்டு இருக்கு. கமான் கைஸ் கமான். அவ்வளவுதான் சூப்பர் போட்டி ஆரம்பிங்க. மெடிஷன் 1 HP ல இருக்குல. மெடிஷன் ஓபன்ல வர தின் ப்ரோ பாத்துட்டாரு. நாக்கு பரவாயில்ல வெளிய போய்ட்டாங்க. மெடிஷன் நாக்கு வைக்க முடியுமா? இல்ல வாய்ப்பில்ல. மெடிஷனுக்கு வாய்ப்பில்ல. வெளிய ஓடிட்டாரு. பின்னாடி சுத்தி அடி விழும். வாய்ப்பில்லன்றது நான் தான் சொல்லணும். இவங்க அடிக்க மாட்டாங்கன்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்களே. இல்ல நான் இந்த டீம் சப்போர்ட் பண்ணி ஆப்போசிட்ல தான் பேசிட்டு இருக்கேன். நான் புடிக்கிறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நான் அங்க தான் ஜெனி ஜேபிடிஎஸ்க்கு வாய்ப்பில்லன்றா. டிபிடிஎஸ்க்கு வாய்ப்பில்லன்னு சொல்ல நீ கன்ஃபியூஸ் ஆகாத. ஓ சரி. அங்க பாரு அவங்க டீம்ல டொட்டோ பாம்பு போட்டே போறான் பாரு ஜேபிடிஎஸ்காரன். அநேகமா இந்த பாம்பு எனக்கு தெரிஞ்சு ஐவரியை கொத்த போகுதுன்னு நினைக்கிறேன். ஐவரி ஐப்பச்சான ஒரே ஒரு நீடு சொல்றதுக்கு சோகமா இருந்தாலும் விபிடிஎஸ்ல 3 பேரே முடிச்சு விட்டாங்க. ஐயோ ரேண்டம் பிளேயர் மட்டும் உயிரோட இருக்காங்க. எனக்கு மன வருத்தம். நான் என்ன நினைக்கிறேன்னா
இவன் டாப் 5ல போய் பாயிண்ட் எடுக்கறானே என்ன பண்றது? அதுக்குதான் சொன்னேன். பாருங்க ரேண்டம் பிளேயருக்கு ஜோனை கொடுத்திருக்காங்க. அவரு அழகா உட்கார்ந்திருக்காரு ஜோனுக்குள்ள. அவன் பாரு டாப் 5 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வரான் பாரு பிபிடிஸ்க்கு. அண்ணன் ஆனா ஒரு பிளேஸ் பயங்கரமா உட்கார்ந்திருக்கானே. ஆமா ரேஸ் ஆமா காட்டாதீங்க. வாங்க. தெரியும் தெரியும் நான் பாத்துட்டேன் பிரிட்ஜ் கீழ பாத்துதான் வந்தேன். வா டிவி டெஸ்ட் பாருங்க. டிவிடிஎஸ் காமிச்சா கூட டிவிடிஎஸ் அடிச்சு பிளேஸ் பிடிக்கும். எப்படி அட காயோ பிபிடி செத்து இருக்குன்னு எதுவுமே சொல்லலையா இவ ஜெயனி? அவங்க இன்னும் ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளேயரும் முடியட்டும் அப்படின்ட்டு அந்த பிளேயர் ரேண்டம் பிளேயர் பா, மெயின் பிளேயர் இல்ல. 18 டீம். ஜெயனிகஸ் ரொம்ப லைக் மாஸ்டர் மைண்ட்ல இல்ல, கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு. நிறைய டிராஃபி ஜெயிச்சு பழகிட்டோம் சிஸ்டர். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும் பரவாயில்ல. சிஸ்டர்லாம் கூப்பிடாத நீங்க. நோ சிஸ்டர் யாரும் கூப்பிட கூடாது. அட அண்ணே சரி. ஆமா சிஸ்டர்ஸ் சொல்ல கூடாது. அப்படி பண்ணா அந்த ரைவல்டி வராது. சும்மா இருமா நீ அப்படிதான் சொல்லணும். ஏதாவது பேசிட்டு இருக்காது நீ அப்படி பைத்தியமா நீ அப்படின்னு தான் சொல்லணும். சிஸ்டர் வளரிக்கிட்டு இருக்காங்க. வெரி ஜயானி வெரி வெரி தின்னஹால வர்ணம் வழிதான். இப்படி சொல்லு ஜயானி. தின்னஹால வர்ணம் வழிதான். நீங்க ஐயோடி மாஸ்டர் மைண்ட் ஹால வர்ணம். டிவிடிஎஸ் ஹால வர்ணம். டிவிடிஎஸ் மொத்தமா ஹால வர்ணம். இல்ல என்னமா சொன்னீங்க? ஜோன்குள்ள இருந்தா நாம தான் அடிப்போம். இப்போ இருங்க அங்க பாருங்க இன்னும் 4 ரேண்டம் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. இன்னும் 4 மேட்ச் இருக்கு வரும். இன்னும் பாயிண்ட் இருக்கு. உங்ககிட்ட இருக்கா சொல்லுங்க. நாங்க தான் சொல்றோமே ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க வருவோம். ஆனா இப்ப நீங்க தானே சொன்னீங்க எங்க டீம் அதுவும் சென்டர் ஜோன்ல இருக்கு அடிப்பாங்க இது பண்ணுவாங்க. அடிச்சாங்களா போக தூக்குனாங்க மாஸ்டர் இந்த மாதிரி வந்துருக்காங்க. எனக்கு புரியல. கவலைப்படாதீங்க அழுவாதீங்க கடை தொட்டுக்கோங்க. அடுத்த நிமிஷம் அடிக்கும். ஓட்டமா ஒரு போடு அவ கிடக்காசு என்ன பேசிட்டு பைத்தியம். இன்னும் வெஜிடேஷன் 2 பேர் இருக்காங்க. விபிடிஎஸும் இல்ல அப்படினு ஜேபிடிஎஸ் இருக்குப்பா. ஜேபிடிஎஸ்ல மெடிசன் டொட்டோ ஆடிட்டு இருக்காங்க பாரு. என்ன ஜெயனி நெக்ஸ்ட் லாக்டவுன் வருமா? ஸ்ப்ரெட்டிங் வைரஸ்னு போடுறாங்க. ஆஹானே அந்த வைரஸ் வந்து ஹியூமன் டு ஹியூமன் பரவாது. பரவாதாங்க கைஸ். வராது கைஸ். பூச்சி வழியா வரும் ஆனா அது பரவாது ஹியூமன் டு ஹியூமன். உங்களுக்கு வந்தா உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்ப நிறைய பூச்சி ஊருக்குள்ள விட்டுற வேண்டியதான். எப்படி என்னனே சொல்றேன் லாக்டவுன்காக சொல்றேன்பா. இங்க பாருப்பா டாப் 10 வந்துட்டான்ப்பா இவன் பிபிடிஸ்காரன். எதுக்கு குதிச்சு வர? ஜோன் இல்லப்பா ஜோன் இல்ல. ஓகே ஜோன் இல்லையா? ஜோ டாப் 10 குள்ள வந்துட்டான். அவ்வளவு தப்பிச்சு இருக்காங்க. அப்படி இப்படி எங்க அது ரேண்டம் பிளேயருங்க. என்னமோ பிளேயர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க டீம்ல நாங்க ஒரு ரேண்டம் பிளேயர் வச்சிட்டு டீம் ஏற வரைக்கும் வந்தோம். உங்க டீம்ல 4 பேர் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எங்க ரேண்டம் இருக்காங்க இந்த மேட்ச் முடியல அப்படி சொன்னீங்க. சரி ரேண்டம் வந்தோமா இல்லையா? 10 குள்ள நீங்க வந்தீங்களா? 4 பேர் வந்து சென்டர் ஜோன் புடிச்சோம் அடிக்க முடிஞ்சா? இல்ல இன்னும் மேட்ச் முடியல. நீ வாங்க எங்க கிட்ட தான் பாயிண்ட் இருக்கு. நீ பாயிண்ட் எடுத்து வீசுங்க. பாயிண்ட் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக ஏதாவது பேசுறது. பாத்தியா ஜெயனி பாயிண்ட்
பாயிண்ட் வச்சு உன்னை வாய் அடிச்சிட்டா. ஜேபிடிஸ் தான் அப்ப டாப் 5 பாயிண்ட் அடிச்சு. ஆமா வந்திருக்கு, ஜேபி டெஸ்ட் வந்திருக்கு. பாத்தியா ஜெயனி பாயிண்ட் வச்சு உன் வாய் அடிக்கிறான். அண்ணே சென்டர் ஜோனை பிடிச்சிட்டு எங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க, அடிச்சு டொம்சம் பண்ணுவாங்கன்னா பேசினாங்க. உங்க டீம் போற போக்குல எல்லாரும் தூக்கி விட்டாங்க. ஜோன் புடிச்சு வந்தாங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்க. உங்க டீம் ஜோன் குள்ளேயே வரலையே. அப்ப சொல்லுங்க. 3 டீம் தான்ப்பா. ஒரு இங்க பாரு இந்த இவங்க டீம் ரெடி டீம், ட்ரையோட்ஸ் டீம், ரெடி டீம். அவ்வளவுதான் கைஸ். பத்த வச்சிட வேண்டியதான் கைஸ். 2 கமெண்ட்ரிக்கு நடுவில் பத்த வச்சா அவங்க பாட்டு அடிச்சுக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியா பாக்குறோம். இதெல்லாம் பெரிய விஷயமா? ஏற்கனவே உருவாக்குனது தான், மறுபடியும் உருவாக்க தெரியாதா? ஓ எனக்கு தான் ஃபயர் விட்டுருக்காங்களா சாட்ல? ஃபுல்லா சூப்பர் கேர்ள். என்ன அடியில வாங்கிட்டு இருந்துச்சு உங்ககிட்ட? நீ தான் அடிச்சிட்டு இருந்த. ஏப்பா ஹெட்ஷாட்டா வச்சு சாச்சு விட்டு உனக்கா ஃபயர் விட்டாங்க அப்படின்னா யாரு விடுவாங்க? உனக்கு தான் விடுவாங்க. பாவம் அதுக்கு என்ன பேசுறது தெரியல. திடீர்னு சிஸ்ஸுங்குது, திடீர்னு ஜயானிங்குது. செத்துட்டு உடனே சோகமாயிருச்சு பாவம். ஏன்னா நான் வந்து சண்டை போடும் போது தோப்பீங்களா அப்படின்னு. பிளடில ஒருத்தன் யானை எடுத்து ஓடிட்டு இருக்கான். வெறியா? ஆமா கரமரா ஓடிட்டு இருக்காரு நடுவுல. இவங்க டீம் தான் ட்ரையோட்ஸ் டீம் ஜெயிக்கும். நம்ம ட்ரையோட்ஸ் டீம் தான். 4 பேர். பாரு முதல் நாக்கு ஒருத்தன் தூக்கிட்டான். பிளடில இன்னொருத்தன் தூக்குறான். ஐசல் பீஸ் அடிக்கிறான். கசக்ஸா போட்டு ஒருத்தன் ஓடுறான் பாருங்க. கையில குத்திட்டு இருக்கான். கையில குத்தி சண்டையை போட்டுக்கிறாங்க. பாரு 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 கேப்சர் எத்தனை கில்னு பாரு. பாரு பாரு பசமா கேப்சர் டீம் நான் போயிடலாம்.